வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 4ல எக்ஸசைஸ் 4.5ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் எல்எம்என் such that LM equal to 7.5 cm and MN equal to 5 cm and LN equal to 8 cm கொடுத்துருக்காங்க. லொக்கேட் இட்ஸ் சென்ட்ராய்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் போட்டுட்டு நெக்ஸ்ட் LM 7.5 cm கொடுத்துருக்காங்களா? ஸோ 7.5 cm மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். LM 7.5 cm. நெக்ஸ்ட்டு எல்லேருந்து 8 cm எடுத்து ஒரு ஆர்க் போடணும். LN 8 cm கொடுத்துருக்காங்களா? 8 cm மெஷர் பண்ணி எல்லேருந்து ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு MN 5 cm. ஸோ 5 cm எடுத்து ஒரு ஆர்க். ஓகே, ஸோ இந்த ஆர்க் இங்கே வருது. எல்ல இருந்து போட்ட ஆர்க்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 8 cm. ஸோ 8 cm எடுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டு என். LN ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் NM ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, மெஷர்மெண்ட் எழுதிக்கணும். MN 5 cm, LN 8 cm. நெக்ஸ்ட்டு MNக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கலாம். MNலேருந்து மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க். நெக்ஸ்ட் எண்ட்லேருந்து ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் MN ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டும் ஆப்போசிட் பாயிண்ட் LNக்கும் ஒரு லைன் போடலாம். ஆப்போசிட் பாயிண்ட் LNக்கு ஒரு லைன், எல்ங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டும் எல்லுங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு LMக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையலாம். ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஆர்க். ஸோ இந்த சைடு ஒரு ஆர்க். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட், இந்த ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டை லைன் போட்டுக்கணும். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் LM ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் ஆப்போசிட் பாயிண்ட் என்ன இருக்குது? N இருக்கா? Nக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு லைனும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட். ஸோ இதுதான் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள்.